குஷ் போதைப் பொருளை நாட்டுக்கு கொண்டு வர முயன்ற 3 இலங்கையர்கள் கைது. நானுவோயா ரயில் நிலையத்தில் இருந்து அம்பேவெல்ல வழியாக பதுளை வரையில் ரயில் சேவைகள் விரைவில் ஆரம்பிக்க தீர்மானம். அபிவிருத்தி திட்டங்களுக்கான முதலீடுகளுக்கு 10 ஆண்டுகள் வரை வரிச்சலுகை வழங்க அரசாங்கம் தீர்மானம். நாட்டின் அனைத்து சட்டத்திறனிகளுக்கும் இன்று நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்து விலகி இருக்க தீர்மானித்துள்ளனர். நாட்டில் செயற்கை கருத்தரிப்பு இலவச சிகிச்சைக்கு 2140 விண்ணப்பங்கள். ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க வசிக்கும் இல்லத்துக்கு அருகே கொலை சம்பவங்கள் பதிவு. கனடாவின் மிசிசாகா நகரில் 3 சிறுவர்களுக்கு எதிராக சுமார் 200 குற்றச்சாட்டுகள் பதிவு. பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். சுமார் 16 கோடியே 40 லட்சம் ரூபாய் பெறுமதியான குஷ் போதைப் பொருளை கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக நாட்டுக்குள் கொண்டுவர முயன்ற 3 இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் கொழும்பு வெள்ளப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 33 மற்றும் 28 வயதுடைய 2 ஆண்களும் 35 வயதுடைய பெண் ஒருவரும் ஆவார். இவர்களில் ஒருவர் குறித்த பகுதியில் ஸ்பா மசாஜ் நிலையம் ஒன்றை நடாத்தி வருபவர் என தெரிய வந்துள்ளது. தாய்லாந்தின் பேங்காக் நகரிலிருந்து குறித்த குஷ் போதைப் பொருள் கையிருப்பை கொள்வனவு செய்து கொண்டு வந்துள்ளதாக விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இவர்கள் கொண்டு வந்த பயண பொதிகளை சோதனையிட்ட போது அதில் 60 பொதிகளை பொதி செய்யப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்த 16 கிலோகிராம் 400 கிராம் எடையுடைய குஷ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. நானுவோயா ரயில் நிலையத்திலிருந்து அம்பேவெல்ல வழியாக பதுளை வரை ரயில் சேவைகளை விரைவில் ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளதாக நானுவோயா ரயில்வே நிலையம் தெரிவித்துள்ளது. மேலும் மலேக மார்க்கத்தின் டிட்வாவுக்கு முந்தைய வழக்கமான ரயில் சேவைகளை மீட்டெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் அனைத்தும் திட்டமிடப்பட்டுள்ளது. மலேக ரயில் பாதையில் மாத்திரம் 54 இடங்கள் மண்சரிவுகளால் சேதமடைந்துள்ளன. அத்துடன் பாலங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் சமிஞ்சை கட்டமைப்புகள் மற்றும் பிரதான கட்டிடங்கள் மோசமாக சேதமடைந்துள்ளன. கிரேட் வெஸ்டர்ன் பகுதியில் ஏற்பட்டுள்ள மண்சரிவு மற்றும் ஏனைய இடங்களில் ஏற்பட்ட பாரிய மண்சரிவு மற்றும் வீதி தாளிறங்கி உள்ளது. நாட்டில் கடந்த வருடம் நிலவிய டிட்வா புயல் காரணமாக கடுமையான சேதமடைந்த மலேக ரயில் பாதையின் பதுளை அம்பிவெல்ல பகுதி சீரமைக்கப்பட்டதை தொடர்ந்து அப்பகுதிக்கான ரயில் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தற்போது மலேக ரயில் மார்க்கத்தில் பதுளை அம்பி நிலையங்களுக்கு இடையில் பல ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்த ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. சுற்றுலா, உற்பத்தி மற்றும் விவசாய துறைகளில் மூலோபாய அபிவிருத்தி திட்டங்களுக்கான முதலீடுகளுக்கு 10 ஆண்டுகள் வரை வரிச்சலுகை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அபிவிருத்தி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவினால் இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதற்கமைய $50 மில்லியன் முதல் $300 மில்லியன் வரையிலான முதலீடுகளுக்கு இந்த வரிச்சலுகைகள் வழங்கப்பட உள்ளன. குறித்த முதலீட்டின் மூலம் குறைந்தது 50 உள்நாட்டு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. தொடர்புடைய முதலீடுகளுக்கு 5 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை நிறுவன வருமான வரியிலிருந்து விலக்கம் அளிக்க முன்மொழியப்பட்டுள்ளது. அக்குறைகுட பகுதியில் சட்டத்தரணி மற்றும் மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாட்டின் அனைத்து சட்டத்தரணிகளும் இன்று நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்து விலகியிருக்க தீர்மானித்துள்ளனர். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய இக்கொலை சம்பவம் தொடர்பில் உடனடி விசாரணைகளை முன்னெடுக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கைகள் விடுத்துள்ளார். இது தொடர்பில் நேற்றைய தினம் மாலை நடைபெற்ற விசேட பொதுச்சபை கூட்டத்தில் பின்வருமாறு 4 முக்கிய தீர்மானங்கள் ஏகமனதாக எடுக்கப்பட்டுள்ளன. நாட்டில் நிலவும் கொலை கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தல். இன்று ஒரு நாள் அடையாளமாக நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்தும் சட்டத்திறனிகள் விலகியிருத்தல். இந்த மிலேச்சத்தனமான குற்றத்துடன் தொடர்புடைய அனைவரையும் உடனடியாக கைது செய்து சட்ட நடவடிக்கைகள் எடுக்குமாறு காவல்துறையினரை கேட்டுக் கொள்ளுதல். உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை சமூகமயப்படுத்துவது தொடர்பில் காவல்துறையினர் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினர் மீது கடும் அதிருப்தியை வெளியிடுதல் போன்ற தீர்மானங்கள் எட்டப்பட்டன. கடந்த 14 ஆண்டுகளில் இல்லாத வகையில் இந்த விசேட பொதுச்சபை கூட்டத்தின் சுமார் 3500 சட்டத்தரணிகள் கலந்து கொண்டனர். இடவசதி பற்றாக்குறை காரணமாக பல சட்டத்தரணிகள் ஜூம் தொழில்நுட்பம் ஊடாக இணைந்து கொண்டதாக ராஜீவ் அமரசூரிய தெரிவித்தார். கடந்த வெள்ளிக்கிழமை அங்குரேகுட பகுதியில் இடம்பெற்ற இந்த இரட்டை கொலை சம்பவம் சட்டத்துறையினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
நாட்டில் செயற்கை கருத்தரிப்பு இலவச சிகிச்சைக்கு 2140 தம்பதியினரிடமிருந்து விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக கொழும்பு காசல் வீதி மகளிர் மருத்துவமனை அறிவித்துள்ளது. விண்ணப்பித்தவர்களில் பெரும்பாலானோர் 30 வயதுக்கும் 40 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் இலவச சிகிச்சை ஆரம்பிக்கப்பட்டவுடன் வயது, உடல் நிலைமைகளின் அடிப்படையில் முன்னுரிமை வழங்கப்பட்டு செயற்கை கருத்தரிப்புக்கான சிகிச்சை முன்னெடுக்கப்படும் என விசேட வைத்திய நிபுணர் கமல் செனவிரத்ன தெரிவித்தார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வசிக்கும் இல்லம் அருகே கூட கொலை சம்பவங்கள் நடைபெறும் நிலையில் நாட்டில் பொது பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், தினசரி துப்பாக்கிச் சூடுகளை தடுக்க முடிந்துவிட்டதாக அமைச்சர்கள் கூறினாலும் அதில் அவர்கள் தோல்வியடைந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். முக்கிய தீர்மானங்கள் அனைத்தும் பிளவத்தையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் எடுக்கப்படுகின்றன என அமைச்சர்கள் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், அதே பகுதியான அங்கரைகொடவில் சமீபத்தில் சட்டத்திரணி மற்றும் அவரது மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை குறிப்பிட்டு இவ்வாறான சூழலில் மக்களின் பாதுகாப்பு இவ்வாறு உறுதி செய்யப்படும் என கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலையில் சுகாதார அமைச்சர் மருத்துவர்களுக்கு எதிராக பொதுமக்களின் மனநிலை திரும்பக்கூடும் என எச்சரித்துள்ளதாகவும், அரசாங்கம் தமது எதிர்பார்ப்பாளர்களை அடக்க பொதுமக்கள் அழுத்தத்தை பயன்படுத்த முயற்சிக்கின்றது எனவும் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டினார். அருகிலிய காலத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்தகொருள கொலை செய்யப்பட்ட வழக்கின் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டதை சிலர் விமர்சித்திருப்பதையும் அவர் அதன் போது எடுத்துரைத்துள்ளார். அதன்படி நீதித்துறை, மருத்துவர்கள் உள்ளிட்ட தரப்புகளை அடக்குவதற்கு மூலம் அரசு நீடிக்க முடியும் என கருதினால் அது வெற்றியடையாது என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். கனடாவின் மிசிசாகா நகரில் 3 மாத கால பகுதிக்குள் பல்வேறு வணிக வளாகத்தில் இடம்பெற்ற கடை உடைப்பு மற்றும் திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடையதாக 3 சிறுவர்களுக்கு எதிராக சுமார் 200 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 2025 நவம்பர் முதல் 2026 ஜனவரி வரை நகரம் முழுவதும் 35க்கும் மேற்பட்ட கடை உடைப்பு சம்பவங்கள் குறித்து போலீசாருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து சம்பவங்களிலும் 2007ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட வெள்ளி நிற ஆகுரா ஆர்டிகிக்ஸ் மற்றும் 2009 ஹையுண்டா எலாரட் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ப்ராஜெக்ட் டொரேட்டோ எனப்படும் விரிவான விசாரணையின் ஒரு பகுதியாக பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி மிசிசாகாவில் உள்ள 3 வீடுகளிலும் ஒரு வாகனத்திலும் 4 தேடுதல் உத்தரவுகள் அமல்படுத்தப்பட்டன. இதன்போது 2 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டதுடன் $50,000 மேற்பட்ட மதிப்புள்ள திருத்தப்பட்ட பொருட்கள், ஜாக்கெட்டுகள், காலணிகள், வாசனை திரவியங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் மீட்கப்பட்டன. 3வது சிறுவனை போலீசார் இதுவரையில் கைது செய்யவில்லை எனவும் போலீசார் தேடுதலை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குஷ்போதி பொருளை நாட்டுக்குள் கொண்டு வர முயன்ற 3 இலங்கையர்கள் கைது. நானுவோயா ரயில் நிலையத்தில் இருந்து அம்பிவெல்ல வழியாக பதுளை வரையில் ரயில் சேவைகள் விரைவில் ஆரம்பிக்க தீர்மானம். அபிவிருத்தி திட்டங்களுக்கான முதலீடுகளுக்கு 10 ஆண்டுகள் வரை வரிச் சலுகை வழங்க அரசாங்கம் தீர்மானம். நாட்டின் அனைத்து சட்டத்திறனிகளுக்கும் இன்று நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்து விலகி இருக்க தீர்மானித்துள்ளனர். நாட்டில் செயற்கை கருத்தரிப்பு இலவச சிகிச்சைக்கு 2140 விண்ணப்பங்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வசிக்கும் இல்லத்துக்கு அருகே கொலை சம்பவங்கள் பதிவு. கனடாவின் மிசிசாகா நகரில் 3 சிறுவர்களுக்கு எதிராக சுமார் 200 குற்றச்சாட்டுகள் பதிவு.